லேசான செல்லா காசாக மாறிவிடுவாய். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உன் கையிலே காசு பணம் இல்லாதவர்களே நீங்களும் நீங்களும் வாருங்கள் அப்படிங்கிறது. அப்படின்னா அர்த்தம், உனக்கு இல்லைங்கிறதை இல்லாமல் ஆக்குவேன். உனக்கு எது உனக்கு இல்லைன்னு சொல்றியோ அதை நான் உண்டாக்கி கொடுப்பேன். அப்படின்னா நீ என்னை மறந்து போயிருந்தாலும், என்னை மறந்து போயிருந்தாலும், என்னை விட்டு போயிருந்தாலும், நான் வேண்டாம், கடவுளே எனக்கு வேண்டாம், கடவுளே எனக்கு தேவையில்லை, நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், கடவுள் வேண்டாம், நம்பிக்கை இல்லாமல் வாழ்கின்ற ஒரு மகனாக ஒரு மகளாக நீ இருந்தால் கூட நீ திரும்பி வா, என்னிடத்தில் வா. கையிலே காசு பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வாருங்கள், வந்து தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள் வாருங்கள். காசு பணமின்றி, காசு பணமே தேவையில்லை, திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து சொல்லுவாரு, அழகா சொல்லப்படும், வாசிங்க. உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? ஐயா, உன் நேரத்தை உணவுக்கு இல்லாம, அதாவது மனிதன், அதாவது உணவு இல்லாத ஒன்றுக்காக, அப்படின்னா வாழ்க்கை தராத ஒன்றுக்காக, உண்மையான சந்தோஷத்தை கொடுக்காத ஒன்றுக்காக உன் நேரத்தை ஏன் செலவழிக்கிற? இப்ப ஃபாதர் முதல்ல சொன்னாரு, செல்போன்ல நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க, மற்றதெல்லாம் பார்க்குறீங்க, நேரத்தை பூரா வேற எதுல செலவழிக்கிறீங்க, அதனால உனக்கு பயன் ஏதாவது இருக்குதா? இல்ல, எதுலையுமே பயன் இல்லை. பயன் இல்லாத ஒன்றுக்காக உன் நேரத்தை ஏன் செலவழிக்கிற? உன் நேரத்தையும் காலத்தையும் ஒன்றும் உதவாத, உனக்கு பயன் கொடுக்காத, உனக்கு நிறைவு தராத, நிம்மதி தராத, மொமெண்டரி ஹாப்பினஸ், ஜஸ்ட் ஹாப்பினஸ், ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக, அதுவும் நிம்மதி இல்லாத, நிரந்தரம் இல்லாத ஒன்றுக்காக, கையில் காசு, அதாவது உணவு இல்லாத ஒன்றுக்காக ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? வசிங்கள். நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காக ஏன் உழைப்பை வீணாக்குறையா? இப்ப வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறது. கடத்துக்குள்ள பார்த்தா, வீட்டுல பார்த்தா, இப்ப எல்லாருமே எல்லா குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா, அவளை பத்தி இவனை பேசுறது, இவனை பத்தி அவளை பேசுறது, அங்க கோழி சொல்றது, குறை சொல்றது, வெட்டி பேச்சு பேசுறது, நியாய பேச்சு பேசுறது, இதுல பெருமை வேற கொண்டாடிக்கிறது. அது உங்களுக்கு சிறுமை என்பது